வணக்கம் நண்பர்களே. கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் மகர ராசி ஜூலை 2024 மாத ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம். ஜூலை 2024 மாதம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் முன்னேற்றமும் சவால்களும் நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் வேலை, தொழில், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கு ஏற்ற பரிகாரங்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் சனி கிரகம் செல்வம் குவிக்கும் வீட்டில் இருக்கும். இது செல்வத்தை குவிப்பதற்கு முற்றிலும் உதவும். உங்கள் செல்வம் பெருகும். வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கும். பணமும் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் 6வது வீட்டில் அமர்வதால் உங்கள் கஷ்டங்கள் குறையும். ஜூலை மாதம் உங்கள் வருமானம் சீராக இருக்கும். புதிய வருமான மூலங்கள் கண்டறிந்து வருவாயை பெருக்கும் வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வணிகம் வளரும் மற்றும் உங்கள் வணிக அறிவு வளரும். உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் நல்லுறவு உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வு செய்து முதலீடு செய்யவும். பொருளாதார நிதானத்துடன் செயல்படுவது முக்கியம். உங்களின் முயற்சிகளுக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வேலை வாய்ப்புகள் கண்ணில் தென்படும். புதிய சவால்களையும் பொறுப்புகளையும் ஏற்க தயாராக இருங்கள். தொழிலில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துங்கள். புதிய யோசனைகளை முன்னேற்றம் காணும் வகையில் செயல்படுத்தவும். வியாபாரத்தில் புதிய சந்தை வாய்ப்புகளை ஆய்வு செய்து அவற்றை பயனுள்ளதாக பயன்படுத்துங்கள். முக்கிய செலவுகள் தவிர்த்து செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நிதி முதலீடுகள் பூர்வமாக இருக்கும். மகர ராசி மாணவர்கள், இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்கும். நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக உணர்வீர்கள். குரு கிரகம் 5ஆம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். நெருங்கிய உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சமரசம் மற்றும் புரிதல் வளர்த்துக் கொள்ளுங்கள். குரு கிரகம் 5வது வீட்டில் தங்கி உங்கள் அன்பை பாதுகாக்கும். அவர் உங்கள் அன்பில் உண்மை, நேர்மை மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சிப்பார். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள். அவர்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்கள் மனதில் பிறக்கும். இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சியடையச் செய்யும். பெரியவர்களின் அறிவுரைகளை மதித்து நடப்பது உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை உண்டாக்கும். உங்கள் துணையின் ஆதரவை பெற்று பொருந்திக் கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் புதிய ஆரோக்கிய சிக்கல்களை சமாளிக்க மருத்துவ பராமரிப்பு அவசியம். 6வது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களை நோய்களை எதிர்த்து போராடுவதில் திறம்படச் செய்யும். ஆனால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சில சிறிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தின் 8வது வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கலாம். மன அழுத்தம், சோர்வு ஏற்படாமல் இருக்க தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்கள். சீரான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். உடற்பயிற்சியை அக்கறையாக மேற்கொள்ளுங்கள். சில எதிர்பாராத சவால்கள் உங்களை எதிர்கொள்ளலாம். நிதானமாக சிந்தித்து சவால்களை சமாளிக்க முனைவீர். புதிய யோசனைகள் மற்றும் முயற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். உங்கள் திறன்களை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். உங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியை அடைய முயலுங்கள். சமரசம் மற்றும் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு வழிபாடு ஜூலை மாதத்தில் நன்மைகளை வழங்கும். சனிக்கிழமை நாட்களில் விஷ்ணு வழிபாடுகளை மேற்கொண்டு நன்மைகளை பெறுங்கள். தானம் மற்றும் தெய்வ சேவைகள் செய்யுங்கள். உங்களின் நன்மைகளை அதிகரிக்க உதவும். தியானம், யோகா மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளை மேற்கொண்டு மனநலனை மேம்படுத்துங்கள்.
நீலமணி ப்ளூ சபையர் அல்லது 7.5 ரத்தினம் அணிவது நன்மைகளை தரும். ஜூலை 10 முதல் 20 வரை முக்கிய முடிவுகளை எடுக்க சிறந்த நாட்கள். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் முக்கிய நிகழ்வுகளை தீர்க்கவும். ஜூலை 12 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை முடிவு செய்யலாம். 21ஆம் தேதி முழு நிலா நாளில் நவகிரக வழிபாடுகள் செய்யவும். இது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும். ஜூலை 2024 மகர ராசி நபர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு துறைகளிலும் முன்னேற்றம் காணும் மாதமாக இருக்கும். நிதிநிலை, தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப உறவுகளை மேம்படுத்த முடியுமாயின் ஆரோக்கியத்தை நன்றாக பராமரித்தால் நீங்கள் அதிக முன்னேற்றத்தை அடையலாம். சுயநலமில்லாத உழைப்பின் மூலம் தொழில் மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்தை அடைய முயலுங்கள். இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள். உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும். நன்றி.